கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான இந்த ஒரு நன்னாளில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. ஒரு மனிதனுடைய ஆனந்தம் எதில் இருக்குது அப்படின்னா ஒரு வில் பவரில் தான் இருக்குது. தான் தன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையிலே தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். நம்ம இந்த மகிழ்ச்சி ஆனந்தம் தான் மேலே நமக்கு நம்பிக்கை வைக்கலை, நமக்கு இந்த நேரம் செட் ஆகலை, இந்த நேரம் நமக்கு கை கொடுக்காது, இதில் நாம் இறங்கக்கூடாது, நமக்கு நாம் இந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்னு ஏதாவது நம்மளையே நாம் தவறாக புரிந்து கொண்டாலோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாலோ நம்ம லைஃப்பில் சக்ஸஸே ஆக முடியாது. என் பிள்ளைகளா, என் உறவுகளா, என் சொந்தங்களா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் ஒரு செய்தி, ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படின்ற வேலை தான் இப்போ நீங்கள் இந்த பகுதிக்குள்ளே வந்திருப்பீங்க. முதல்ல அஸ்ட்ராலஜினா என்ன அப்படின்னா, ஜோதிடம்னா என்னென்னா, உனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். முயற்சி பண்ணு, முட்டிப்பார், மோதிப்பார். உனக்குள்ளே இருக்க ஒரு விஷயம், உனக்குள்ளே ஒரு ஜோதி இருக்குது, அதற்கான விஷயத்தை தேடு. இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லி தருவேன். எடுத்த உடனே நம்மளை நாமளே எனக்கு முடியாது சார், நான் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன் சார், வாழ்க்கையே கனவாக போயிட்டு சார், எதுவுமே நான் சொல்கிறேன், நீ நினச்சா நடக்கும் ராஜா. என் பிள்ளைங்களா, நீங்கள் நினச்சா நடக்கும். நீங்கள் என்ன வேணாலும் நினைங்க, அசால்ட்டாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இது நடக்கிறதுக்கு இந்த நேரம் கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து யோசிப்போமா, அதை தான் ஜோதிடம் சொல்லித்தரும். என்னால் முடியும்டா, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கடா, நான் என்ன வேணாலும் பார்த்துக்கிறேன்டா, எனக்கு கடவுள் என்கிட்ட இருக்கார்ரா, எனக்கு இது இந்த எனக்கு இந்த விஷயத்தை ஒரு நிறுவனத்தை தோண வச்சதே கடவுள் தான், நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சதே கடவுள் தான்டா. அப்போ அந்த கடவுள் என்கிட்ட இருக்காரு. எனக்கு தேவை என்ன, சரியான இடத்த நான் தீர்மானம் பண்ணணும், சரியான ஒரு நோக்கத்தை நான் தீர்மானம் பண்ணணும். இதை ரெண்டையும் நான் தீர்மானம் பண்ணிட்டா, எனக்கு இந்த நேரம் நல்லா இருக்குன்னா இந்த நேரத்தில் நான் ஆரம்பிக்கணும் அந்த பிஸ்னஸை. இதே இந்த ஒரு 6 மாதம் நல்லா இல்லை சார் அப்படின்னா என் பிஸ்னஸை 6 மாதம் தள்ளி ஆரம்பிக்க போகிறேன். இப்போ இந்த ஜோதிடம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, உனக்குள்ளே தோன்றது எல்லாமே நீ நடத்த முடியும்ப்பா அப்படின்னு. அதனால் பலத்தை ஏற்படுத்துங்க. 2025 முடிய போகுது, 2026 ஆரம்பமாக போகுது. இந்த நேரத்திலையும் எனக்கு எதுவும் கிடைக்கல, எனக்கு எதுவும் வரல, நான் நினச்ச மாதிரி இந்த ஆண்டு வரலன்னு நினைக்காதீங்க. சொச்ச காலத்தில் இந்த கொஞ்சம் முடிவு இருக்குது பாருங்க, இந்த முடிவில் ஒரு ஆரம்பத்தை நம்ம ஆரம்பிப்போம், நல்ல துவக்கத்தை ஆரம்பிப்போம். இது ஒரு பெஸ்ட் சான்ஸ். கடவுள் நமக்கு ஒரு நல்ல பொக்கிஷத்தை கொடுக்கிறார், அற்புதமான பொக்கிஷத்தை கொடுக்கிறார், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார். இப்போ நான் இதுவரைக்கும் விட்டதை நான் ஆரம்பிக்க போகிறேன். எனக்குள்ளே இருந்த ஒரு பேலன்ஸ் நான் மைனஸாக வச்சுருந்தேனே அதை ப்ளஸ் ஆக்க போகிறேன். எனக்கு என்னை விட்டு பிரிந்தவர்களை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, என்னை விட்டு விலகினவங்களை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, என்னை அவமானப்படுத்தவங்களை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, என்னை வீட்டில் கூட அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க அவங்கள பற்றி இப்போ நான் கவலைப்பட போகிறதில்ல. எனக்கு கவலைங்கிறதே இனிமேல் கிடையாது. நான் நினச்சதை இனிமேல் நான் நடத்த போகிறேன். என்னானாலும் பரவாயில்ல, கடவுள் எனக்கு துணை இருக்கார். த சிவஸ்ரீ சொல்லியிருக்கிறாரு, பிளேத்தமிழ் வாயிலா நான் இறங்குறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட என் பிள்ளைகளா, நீங்கள் இந்த சொச்ச காலம், இந்த 2025 பேலன்ஸில் ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிங்க.
கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க, நிச்சயமாக வெற்றி ஆவீங்க. என்னென்ன நடக்க போகுது, இந்த சொச்ச காலத்தில் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நான் உங்களுக்கு ஹிண்ட் தரேன். இறங்கி பூந்து விளையாடுங்க, சிறப்பாக இருப்பீங்க. பாசத்துக்குரிய மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த என் உறவுகளே, மேஷத்தில் பிறந்த சிகரங்களே, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல தன்னம்பிக்கை உள்ள எல்லாருமே ஜெயிக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த ஜெயிக்க பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆரோக்கியம் சீராக ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுது. நீண்ட காலமாக உங்களுக்கு பண வரத்துகள் சில கொஞ்சம் தாமதமானது, அதெல்லாம் இப்போ பண வரத்துகள் வரப்போகுது. எதிர்பார்த்த பணத்தை நீங்கள் கொடுத்த இடத்துல திருப்பி கொடுப்பானான்னு எதிர்பார்த்துருந்தீங்க பாருங்க, அவன் இப்போ கொடுக்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை சேரும். ஒரு கருத்து வேறுபாடு, மோதல்கள், அட போடா இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு இல்லற வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு தட்டுனது இல்லையா, அந்த நிலை மாறி சரி இப்படி யோசித்து பார்ப்போமே, அவ இடத்துல நாம் இருந்து பார்ப்போமே, அவர் இடத்துல நாம் இருந்து பார்ப்போமே, என்ன மனுஷன் ஆடினாரு இப்போ எப்படி அடங்கியிருக்காரு, இவ என்ன ஆடினா ஆனால் இப்போ வாயை பேச முடியாமல் தவிக்கிறாளே, இப்போ நம்ம உதவி பண்ணுவோமே அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்பட்டு 2 பேருக்குள்ளே ஏற்படக்கூடிய அற்புதமான அன்னோன்யம் ஏற்பட போகுது. குடும்பத்தில் ஒரு தைரிய வீரிய யோசனைகள் ஏற்பட போகுது. தைரியம் ஃபஸ்ட்டு, நம்பிக்கைங்கிறதுலே தைரியம் தான் வரப்போகுது. இந்த தைரியத்தை பகவான் கொடுக்க போகிறார், குரு பகவான் கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லை, சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது. குடும்ப உறவுகளால் நம்மளை துரத்தியவர்கள், வீணாக கலகத்தை ஏற்படுத்தினவங்க விலகி போகிறாங்க. இது ஒரு நல்ல நேரம், குட் டைம். அது மட்டும் இல்லை, கட்டாயமாக சில பேர் உங்களை இடத்த விட்டு மாற வச்சுருப்பாங்க, சில இடத்த விட்டு மாறணுங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும். எதிர்பார்க்காம நம்மள்டேருந்து இருக்கிறத பிடுங்கிட்டு விட்டுருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம வளர்றதை கண்டு வைத்தறிச்சப்பட்டு நம்மளுடைய கட்டமைப்புகளை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ ஒதுங்கக்கூடிய நேரம். உங்களுக்கு சில பேர் தவறு நினைச்சவங்க புரிந்து கொண்டு உங்களை வாழ்த்தக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லை, நீண்ட காலமாக உண்மையாக சொல்கிறேன், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கன்சீவ் ஆக போகிறீங்க பிள்ளைங்களா. தம்பதிக்குள்ள ஒரு பிரிஞ்சு கடந்த தம்பதிகள் இப்போ சேர போகிறீங்க. இல்லைன்னா சுமூகமான ஒரு பிரிவை சந்திக்க போகிறீங்க. 2 விஷயம் நடக்கும் சுமூகமாக. அதாவது ஒன்று சேரணும், இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கோட நான் இதுதான் நீ இதுதான் நாம் இப்படி இருந்துப்போம் இனிமேல் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான விளக்கத்தோடு ஒரு நம்ம உறவுகளை நீட்டிக்க போகிறீங்க. இப்படி அற்புதமான நல்ல விஷயத்தை எல்லாம் இறைவன் இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறான். இது உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. தொழில் சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணமெல்லாம் நிறைவேற போகுது. பணத்தை பெரட்டக்கூடிய விஷயங்கள், எங்கெல்லாம் பணத்தை லாக் பண்ணிருங்கோ, இதெல்லாம் எப்படி பெரட்ட போகிறோம், எப்படி இந்த கடன் அடைக்க போகிறோம், சுமை ஏறி நிற்கிதே, ஒன்றும் சொல்ல முடியலையே அப்படின்னு நினச்சி என் பிள்ளைகளுக்கு சொல்கிற அளவுக்கு இந்த சுமை குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. பழைய பாக்கியெல்லாம் வசூலாக போகுது. அது மட்டும் இல்லை பிள்ளைகளா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாகனங்களை, உங்கள் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் வரும், வாங்கவும் செய்வீங்க. அதுக்கான ரேட்டும் பேசப்படும். அதே மாதிரி வீட்டில் சில உபயோகம் இல்லாத பொருட்களை தூக்கி எறிஞ்சிட்டு புது பொருட்கள் வாங்கிறதுக்கான நல்ல வேலைகள் ஏற்படும். ஸோ வீடும் உங்களுக்கு மாறப்பட போகிறது, ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது, உள்ளமும் மாற்றத்தை சந்திக்க போகுது. பழசு விலையில் போகுது, புதுசு உள்ளே வரப்போகுது. ஆக மொத்தம் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. மேஷராசிக்காரர்களே, இந்த சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் 2 விஷயம் மட்டும் செய்யுங்க. இன்றைய நாளிலிருந்து மகா கணபதியை வழிபாடு பண்ணுங்க, பிள்ளையார மனசார வணங்குங்க. எப்பயுமே உங்களை ஆக்டிவ் கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னா முருகபெருமான்.
உங்களை ஆக்டிவாக வச்சுருப்பார். அவர் தான் முருகப்பெருமான். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம மூளை இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் 5 தடவை இப்படி குட்டி குட்டி காலையில் கிளப்பி விடணும், சரி பண்ணி விடணும், இதை ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸ்டார்டிங் ட்ரபுளில் இருந்தோம் இல்லையா, இப்போ இந்த ஸ்டார்டிங் ட்ரபுளை கிளியர் பண்ணுறதுக்கு பிள்ளையாரை கும்பிடுங்க. இன்றைய நாளிலிருந்து ஸ்டார்டிங் ட்ரபுள்லாம் கிளியர் ஆகிடும், ஆக்டிவ் ஆகிடுவோம். ஆல்ரெடி ஆக்டிவ் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய முருகன் நம்மளை இன்னும் சிறப்பாக அழைச்சிட்டு போவார். ஸோ பி ஹாப்பி பிள்ளைகளா. இந்த சொச்ச காலம், இந்த 2025 இறுதி, இது நமக்கு ஒரு நல்ல துவக்கம், நல்ல ஆரம்பம். ஓப்பனாக சொல்கிறேன், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுங்க. ஆகாயத்தில் கூட சில விஷயங்கள் மாறலாம், தப்ப வெப்ப நிலைகளில் கூட சில விஷயங்கள் மாறலாம். ஆனால் உங்கள் மனக்கணக்கு மாறாது. இந்த மேஷக்க ராசிக்காரர்கள் இப்போ ஒரு மனக்கணக்கு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஹனுமான்னு சொல்லுவாங்க, ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிங்க. சனிக்கிழமை மேஷராசிக்காரர்கள் ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க. 2025 எண்டில் நிச்சயமாக நீங்கள் நினச்சதை முடிச்சிடுவீங்க. வாழ்த்துக்கள். 2025 முடிவில் நாம் இருக்கிறோம். பல கனவுகளோடு 2025 பிறந்தது. சிலருக்கு கனவுகள் நிறைவேறலை, ஆனால் சிலருக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய தருவாய்கள் ஏற்பட்டது, அது நடத்தாமல் போனது. சிலருக்கு நிறைவேறணும் நம்பிக்கை இன்றைக்கும் இருக்குது. எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த 2025 இந்த லாஸ்ட் மினிட்டு கண்டிப்பாக கனவுகள் நிறைவேறப் போகுது. அதற்கு என்னென்னா, ரொம்ப பெரிய அளவில் ஃப்ரேம் போடாமல், பெரிய அளவில் பிளான் போடாமல், மிகப்பெரிய நம்பிக்கை வைக்காமல், அன்னன்னைக்கு அன்றாடம் இன்னைக்கு இதை நான் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுங்க. இன்று இந்த விஷயத்தை சிறப்பாக செய்யணும் அப்படி முடிவெடுங்க. இந்த 2025 முடிவில் நீங்கள் சக்ஸஸ்ங்கிற வார்த்தையை எனக்கு நீங்கள் சொல்லுவீங்க. நல்லா தெரிஞ்சிங்க, இன்று இந்த முடிவெடுக்கிறோம், இன்றைக்கி இதை செய்கிறோம், இன்றைக்கி இங்கே போய் இதை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், இது கண்டிப்பாக நடக்கும். பெரிய பிளான் போட வேண்டாம், சின்ன சின்ன பிளானை போடுங்க. அது வருமான பிளானாக இருக்கட்டும், வசதிக்கான பிளானாக இருக்கட்டும், அடிப்படை பிளானாக இருக்கட்டும், அன்றன்றைய பிளானை போடுங்க. என் உறவுகளே, என் சொந்தங்களே, என் நண்பர்களே, நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற அந்த பிளான் சக்ஸஸ் ஆக போகுது. இந்த மழைக்காலம், இந்த மழை காலத்தில் இப்போ சில புயல்கள் உருவாகுது. கொஞ்சம் மழை இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். அதனால் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள், என் உறவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மழை நேரத்தில் உடல் நலங்களில் கவனப்படுத்திக்கிங்க. ரொம்ப மழையில் நனையாதீங்க. என் உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய இது அறிவுரை கிடையாது, அன்பு கட்டளை. மழையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த வருஷத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. பயணங்கள்லாம் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்ததுனாலும் அந்த பயணங்களில் எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு வரலான்னு பார்த்துக்குங்க. அதனால் மழைக்காலங்களில் வாகனங்களில் பார்த்து போங்க. என் உறவுகளே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கணுங்கிறது கடவுள் ஆசைப்படுறாரு, நாம் நல்லா இருக்கணும்னு கிரகங்கள் ஆசைப்படுது, நாம் நல்லா இருக்கணும்னு நாமளும் ஆசைப்படணும். நாம் ஆசைப்பட்டு ஆரம்பிக்கணும். எப்படி? எனக்கு இது இப்போ வேண்டாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு என் மனசு தோணுதுன்னா அதை அப்பயே நிப்பாட்டுங்க. மழை தூருது, மழை பெய்யுது, 40ல் தான் போகணுன்னா 40ல் தான் போகணும். அந்த ஸ்பீடெல்லாம் இப்போ வச்சுக்கக்கூடாது. மழை காலத்தில் ஸ்பீடாக போகிறவங்க வேண்டாம். புரியுதா நான் சொல்கிறது? அதுமாரி குடை இல்லாமல் போகிறேன், ரெயின் கோட் இல்லாமல் போகிறேன், 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், இந்த கதையே வேண்டாம். ஒரு நாள் தள்ளி வேணாலும் போகட்டும், அரை பொழுது வேணாலும் போகட்டும், ஆனால் தள்ளி போட்டு வேலைகளை பாருங்கள், நல்லா இருப்பீங்க. என் உறவுகளே, மீண்டும் நான் சொல்கிறேன், எச்சரிக்கையோடு இந்த நாட்களை சந்திப்போம். அது கண்டிப்பாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்குள்ள எந்த இழப்புகளும் வராது. ரொம்ப சந்தோஷத்தை வரப்போகிறோம். நம்ம எல்லாம் சிறுக சிறுக சேர்க்க போகிறோம். புண்ணியத்தையும் சிறுக சேர்க்குறோம், பணத்தையும் சிறுக சேர்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்களுடைய இன்பத்தையும் சிறுக சேர்க்க போகிறோம். பெருக வாழ போகிறோம். நல்லது நடக்கும். ஆல் த பெஸ்ட். 2025 எண்டு கண்டிப்பாக நல்ல துவக்கமாக இருக்கும். 2026 மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்க போகுது. வாழ்த்துக்களோடு உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.